Peacemakers of Christo. திருப்பாடல் 34வது அதிகாரம் 18வது வசனத்திலே, நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார். ஒரு சிறிய கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஒரு தாயானவள் தன்னுடைய நேச மகளை அழைத்து கொண்டு சந்தைக்கு செல்லுகிறார். சந்தைக்கு சென்று ஏதாவது பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கையில பக்கத்துல பெரிய ஊர் திருவிழா நடக்கிறது. அங்கு மேல தாளங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கிறது. அந்த பாப்பா சொல்லுகிறார், அம்மா அங்க திருவிழா நடக்குது, அந்த இடத்துக்கு நான் என்ன கூட்டிட்டு போமா, அங்க மேல தாளங்கள்லாம் இருக்குது, லைட் எல்லாம் இருக்குது, அங்க பெரிய சாமிய உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அம்மா அங்க ராட்டினம் எல்லாம் இருக்குது, நிறைய பேர் விளையாண்டுகிட்டு எல்லாம் இருக்கிறாங்க, அதனால என்ன அங்க கூட்டிட்டு போமா என்று அந்த மகளானவள் அவளுடைய தாயிடம் கேட்கின்றாள். தாயும் மனமிறங்கி, ஐயோ புள்ள ஆசையா கேக்குது அல்லவா என்று நினைத்து கொண்டு அந்த மகளை அந்த திருவிழாவுக்கு அழைத்து செல்கின்றார். அந்த திருவிழா இடத்திற்கு சென்ற பிற்பாடு சாமி வருது சாமி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க, கூட ஆரம்பிக்கிறாங்க. இந்த புள்ள, இந்த தாயானவள் அந்த கூடையை பிடிச்சால் ஒழிய கூட இருந்த மகளை பிடிக்கவில்லை. அதன் நிமித்தம் அந்த பிள்ளை வழி தவறி செல்லுகின்றார். தாய் ஒரு சைடு தள்ளப்படுகின்றார், மகள் ஒரு சைடு தள்ளப்படுகின்றார். இருவரும் பிரிந்து போகின்றனர். இருவரும் பிரிந்து போயினர். அப்ப மகளானவள் அழுகின்றாள், அம்மா 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 எங்கம்மா இருக்கிற, எங்கம்மா இருக்கிற, எங்கம்மா இருக்கிற, அம்மா எங்கம்மா இருக்கிற, இப்படி என்று அழுகின்றாள். தாயானவள் பதறி போயிருக்கிறாள். ஐயோ என் பிள்ளைய காணாமே, எங்கம்மா 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 என்று அந்த தாயானவளும் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவதிப்படுகின்றார்கள் இருவரும். அப்ப ரொம்ப நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. கடைசியில அந்த அழுது கொண்டிருக்கிற அந்த மகளை ஒரு போலீஸ் அம்மா பார்க்குது. போலீஸ் அம்மா பார்த்துட்டு, எங்கம்மா ஏம்மா அங்க அழுதுட்டு இருக்கிற என்று கேட்டால், எங்க அம்மாவை காணா. உங்க அம்மா பேர் என்னம்மா? நான் மறந்துட்டேன். உங்க அம்மா எப்படி இருப்பாங்கம்மா? எங்க அம்மா அழகா இருப்பாங்க, எங்க அம்மா நல்ல உருவம் அப்படி என்று சொல்லுகின்றார். அழகா இருப்பாங்களா? என்ன சேலை கட்டி இருப்பாங்க? சிகப்பு சேலை கட்டி இருப்பாங்க. படிச்சவங்களா? எங்க அம்மா படிக்கல, அதெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா எங்க அம்மாவை காணா, அழகா இருப்பாங்க அப்படி என்று சொல்லுகின்றார். இந்த போலீஸ் அம்மா அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த ஊரு ஃபுல்லா சுத்துகிறார், கோயில் ஃபுல்லா சுத்துகிறார், வீதி பூரா சுத்துகிறார். ஆனால் தாயை காணவில்லை. அம்மா இதோ அந்த அம்மா அழகா இருக்குது, அவங்க உங்க அம்மாவா? இல்ல இல்ல அவங்க எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா இன்னும் அழகா இருப்பாங்க அப்படி என்று சொல்லுகிறார். இதோ இந்த அழகா இருக்கிறாங்களே இவங்க உங்க அம்மாவா? இல்ல இல்ல இவங்க எங்களுடைய அம்மா கிடையாது என்று. அதோ அங்க இருக்கிறாங்களே அந்த அழகான பொண்ணா உங்க அம்மா? இல்ல இல்ல அவங்களும் கிடையாது என்று 2-3 மணி நேரம் அந்த தேடுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு மகளை சிகப்பு சேலை கட்டி இருக்குது, அது உங்க அம்மாவா? ஆமா அதான் எங்க அம்மா. அந்த அம்மாவை அழைச்சி பார்க்கும் பொழுது கண்ணங்கரேன்னு இருந்துச்சு. உதடெல்லாம் மூஞ்செல்லாம் ஒட்டி போய், கண்ணு உள்ள போய் ஒத்த குச்சி மாறி, ஒற்றை குச்சி மாறி அந்த அம்மா இருந்துச்சு. அப்ப அந்த போலீஸ் அம்மா பார்த்து சிரிக்குது. இவளா உங்க அம்மா? அழகா இருக்கிறன்னு சொன்னியே, இவளா உங்க அம்மா என்று அந்த போலீஸ் அம்மா கேட்கும் போது, ஆம் இந்த அழகிதான் என்னுடைய அம்மா என்று அந்த பிள்ளை சொல்லுது. அந்த கருவட்டையா இருக்கிற அழகா இல்லாத ஒரு தாயை அழகு தாய் என்று அந்த பிள்ளை சொல்லுகிறாள். தெய்வ பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்கள்,
தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ மனசார என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கிற. பயம், பயங்கர பயங்கள். இன்னைக்கு ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ, ஐயோ இந்த என் வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சே, நான் நொறுங்குண்டவனாக இருக்கிறேன், நான் உடைக்கப்பட்டவனாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, எதிர்காலமே இல்லை, என்னால படிக்கவே முடியல, என்னுடைய பிள்ளை வாழ்க்கை மாறவே மாறாது, ஐயோ இந்த நோய் தீரவே தீராது என்று நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இன்றைக்கு உன்னை தேற்றுவார் யாரும் இல்லை, உன்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுற, யாராவது காப்பாத்திடுவோம், டாக்டர் டாக்டர் நீங்க தான் டாக்டர், தெய்வம் டாக்டர் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, உன் வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, அங்கு நீ நொறுங்குண்டவனாக இருக்கிறாய், பணத்தை இழந்து நொறுங்குண்டவனாக இருக்கிறாய், மனைவியையும் பிள்ளைகளையும் இழந்து நொறுங்குண்டவனாய் இருக்கிறாய், உன்னுடைய உற்ற உறவினர்களை இழந்து நொறுங்குண்டவனாய் இருக்கிறாய், உன்னுடைய எதிர்காலமே போய் நீ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் கேஸ்லயும் இருக்கிற, உன்னுடைய எதிர்காலம் எல்லாம் போயிடுச்சு, நீ நொறுக்கப்பட்டவனாக இருக்கின்றாய். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுங்குண்டவனை கர்த்தர் தேற்றுகின்றார். ஆமா ஆண்டவரே, நான் நொறுங்குண்டு போயிருந்தேன், ஆண்டவரே நான் பாலடைந்து போய் கடந்தேன், பாதாள குழியில் விழுந்து கிடந்தேன், என்னை ரட்சித்தது யாரு? என் மீட்பராகிய கர்த்தர். நான் சாவு குழியில் விழுந்து போனேன், ஆனால் என்னை ரட்சிப்பது யாரு? என் தேவனாகிய கர்த்தர். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நொறுங்குண்ட சிறுகுண்ட பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுவார். இன்று நீ எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நீ கவலைப்படாதே. இன்று நீ மறுவாழ்வு கிடையாது என்று நினைக்காதே. தேவன் உன்னைக்கு மறுவாழ்வை கொடுப்பார். நீ உன்னை தேற்றுகிறவர் தேவன், உன்னை காப்பாற்றுகிறவர் தேவன், உன்னை உருவாக்கியவர் தேவன். நீ அடையும் வீடு பரலோக வீடு. அதனால உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணா போச்சு நீ நினைக்காத. நொறுங்குண்டவர்களை தேவன் தேற்றுவார், மனம் உடைந்தவர்களை தேவன் தேற்றுவார், அவர் எதிர்காலத்தை கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, ஆவிகளுக்குரிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம், வாழுவோம். ஏனென்றால் நம்மை கண்டுகொண்டது நம் இயேசு ராஜா, நம்மை கண்டுகொண்டது நம் இயேசு ராஜா. அதனால் ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் வாழ்வோம், ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ, நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை,
நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாஸை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க, என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.